வணக்கம், நான் உங்க அனிஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாம்போ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, மாஸ்கோல இருந்து ரொம்ப தூரம் வேணாம், எனக்கு ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏதாவது காலேஜ் சஜஸ்ட் பண்ணுங்க, எனக்கு அப்படிதான் பாக்குறேன், நான் இன்னும் தனியா கிரீமியாவோ குல்ஸ்கோ நிறைய அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா மாஸ்கோல இருந்து ரொம்ப தூரம் கிடையாதுங்க, 450 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள இருக்க காலேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, யூனிவர்சிட்டியை பற்றியோ, அந்த எப்படி அங்கே ரீச் பண்ணணும், என்னென்ன ரெகக்னிஷன், எஜுகேஷனல் குவாலிட்டி எப்படி இருக்காங்க, ஆல்ரெடி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா, பட்ஜெட் எவ்வளோ இருக்கணும் ஒருத்தவங்க கன்சிடர் பண்ணணும்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, அவங்களுக்கு இந்தியன் மெஸ் அவைலபிளா, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு எது குவெரிஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க. மொதல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 1918 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினா அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது உங்களுக்கு. ஸோ இதுல வந்து இட்ஸ் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி சதர்ன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மாஸ்கோல இருந்து இட் இஸ் அ பார்ட் லைக் தாம்போன்ற ஒரு இடத்துல இருக்கு. இங்க வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. அண்ட் டார்மெட்ரிஸ் இதெல்லாம் வந்து நல்லா அட்வான்ஸ்டு. இன்ஃபேக்ட் அவங்களோட ஒரு மிட் சைஸ்டு சிட்டி, அதனால அவங்களுக்கு பாப்புலேஷன் பார்த்தோம்னா இந்த சிட்டில பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 280,000 பாப்புலேஷன் இருக்கு. ஸோ ரஷ்யாவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதை விட வெல் பாப்புலேட்டடா இருக்கு. இது வந்து ரொம்ப பிரமாதமான பாப்புலேஷன் சொல்லலை, பட் மிட் சைஸ் சிட்டி. அந்த சிட்டியில் யாரும் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இதே யூனிவர்சிட்டிக்கோ இதே கிளினிக்கல் இதுல தான் வருவாங்க. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இஸ் ஓகே. அந்த மாதிரி எக்ஸாக்டா இந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பவுண்ட் இருக்கு. தாம்பவுன்ற இடத்துல நம்ம யூரோப்பியன் சைட் ஆஃப் ரஷ்யான்னு சொன்னேன், 480 கிலோமீட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் மாஸ்கோ. இப்போ எப்படி யூனிவர்சிட்டிக்கு போகலாம்? டெல்லி டு மாஸ்கோ போவாங்க. மாஸ்கோ வந்து உங்களுக்கு 6.5 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கேருந்து நீங்கள் கேப் எடுக்கலாம், ட்ரெயின் எடுக்கலாம், இல்லை ஃப்ளைட்டும் எடுக்கலாம். You will reach there in 6 to 8 hours. You will be reaching there if you are going to opt the cab or train. ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா NMC கைட்லைன்ஸ் பூரா ஃபாலோ பண்றாங்க. அதாவது பூரா இங்கிலீஷ் மீடியம்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் பைலிங்குவல் கிடையாது. ஈவன் இட் இஸ் WHO லிஸ்டட். சப்போஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணி நீங்க வேர்ல்ட்ல எங்க போய் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் அதுவும் பாசிபிள். அண்ட் இன்ஃபேக்ட் ரஷ்யாலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க கோஸ் எக்ஸாம் கொடுத்து யூ கேன் ப்ராக்டிஸ் ஓவர் தேர் ஆல்சோ. இங்கிலீஷ் மீடியம் ஃபேக்கல்டிஸ் வந்து குட், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சிமுலேஷன் அண்ட் டம்மியில தான் சொல்லி கொடுப்பாங்க. ரியல் கேடவை ரொம்ப கம்மியான, நான் வந்து நிஸ்னி நோவ்கோரட் போயிருந்தேன், அங்க வந்து ப்ரிவால்ஸ்கில பார்த்தேன். இந்த மாதிரி கம்மியான காலேஜஸ்ல தான் இருக்கும். பட் அதர் தன் தட் தே ஆர் டூயிங் இட் ரியலி குட். அவங்களுக்கு ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். 162 ரேங்க். நம்ம நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்துருக்கோம், 350, 400 அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேங்கிங் இஸ் ரியலி குட். ஓவராலுமே பாத்தீங்கன்னா 7,000 இருக்க வேர்ல்ட் ரேங்க் காலேஜஸ் ஆர் பெட்டர் தான். ஏன்னா அது ஃபீஸும் உங்களுக்கு கம்மா இருக்கு, ஏதாவது ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 4,844th ரேங்க்ல இருக்கு. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா ஓகே குட். ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. ஏன் மாடரேட்டா பேஷண்ட் ஃப்ளோ இருக்காங்க, நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு பாப்புலேஷனே வந்து 2,80,000 பேர் தான். ஸோ அஃப்கோர்ஸ் பேஷண்ட் ஃப்ளோ அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி பேஷண்ட் ஃப்ளோன்னு நான் ரஷ்யாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்தியா மாதிரி கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஓவரால் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. ஸோ கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அதனால சிமுலேஷன் இந்த இதை வச்சு பிள்ளைங்க நிறைய படிப்பாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க ஆல்ரெடி படிக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, வெறும் எந்த பாஸ் அவுட்டும் இல்லையா அப்படின்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் த. அண்ட் இன்னொரு பியூட்டி அபவுட் திஸ் காலேஜஸ், லிமிட்டட் சீட்ஸ். அதை ஃபில் பண்ண பிறகு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் தெரியும், ஓவர் கிரௌடட் ஆகி ரெஸ்ட்ரிகேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது இல்லாம இருக்கீங்க. FMG பாசிங் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல் தாங்க, 15 to 30% ஒரு ஓவராலா நாங்க போட்டிருக்கோம் நிறைய வருஷத்தை கம்பேர் பண்ணி. FMGயை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதை பொறுத்து தான். செகண்ட் இயர்ல இருந்தே ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதை தவிர்த்து நிறைய பிள்ளைங்களை பார்த்துட்டு செகண்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க. அடுத்து டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4,10,000 ரூபாய் பெர் இயர். அது ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டுங்க. அதர் தான் தட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலும் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தியாகவும் போகாது. 18 to
25,000 ரூபல்குள்ளதான் இருக்கும் யூஸ்வலா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் பூரா வருஷத்துக்குமே. அதுக்கப்புறம் செல்ஃப் குக் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்களா குக் பண்ணீங்கன்னா யூஸ்வலா ரஷ்யால பாத்தீங்கன்னா $500 to $600 வரும். இந்தியன் மெஸ்ன்னு அப்படி ஆஃப் பண்ணீங்கன்னா பொதுவா $1,200 to $1,500 per year வரும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் சார்ஜஸ் இதுலயே உங்களுக்கு இன்க்ளூடட். தட் இஸ் அகெயின் அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு செப்பரேட்டா இருக்காது. ஸோ இட் வில் பி இது உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலுமே இது வந்து இன்க்ளூடடா இருக்கு. அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சேம் ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு என்டியோகிரா மார்டோவியா வில் பி ஃபார் பெட்டர். ஏன்னா ரேங்கிங் வைஸே பாத்தீங்கன்னா 15th ரேங்கா இருக்கும் உங்களுக்கு அது. ஆனா அதுல வந்து பிரைவேட் ஹாஸ்டல் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. கம்பல்சரி மெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் a ரிசர்ச் யூனிவர்சிட்டி, ranked better ஓவரால் கண்ட்ரி ரேங்கோ இல்ல இந்த ஸ்டேட் ரேங்கோ. அதே மாதிரி எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா வெறும் 15 to 30 தான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 45, 48 இருக்கும். ஸோ அதர்வைஸும் திஸ் இஸ் குட். ப்ரவால்ஸ்கிலேயே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பேசினேங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. இந்த வருஷத்துல வந்து பிரைவேட் மெஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து செல்ஃப் குக் தான் பண்றாங்க. தே ஆர் ஹாப்பி இன் தட். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்க வேணா எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா கேட்டீங்கன்னா நாட் தட் மச். நீங்க எப்போ அப்ளை பண்றீங்க அவைலபிலிட்டியை பொறுத்து. சப்போஸ் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு ஆல்ரெடி சீட் ஃபில் ஆயிடுச்சு, அப்புறம் நீங்க இங்க கூட ப்ராசஸிங்காக கோஆர்டினேட் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் சீட் அவைலபிலிட்டி. அப்புறம் இன்னைக்கு நான் எங்களோட ப்ராசஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி சார்ஜ் ஃபார் என்டையர் உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல இருந்து நீங்க டாக்டர் ஆகிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. அதுக்கு எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 85,000 plus GST. அதாவது உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் என்ன காலேஜ் செலக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் உங்க டாக்குமெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நோட்டரைஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்றதோ, விசா அசிஸ்டன்ஸோ இல்ல உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்டுக்கு அதுக்கு அசிஸ்ட் பண்றது, எங்களோட டீம் நாங்க வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுவோம். எங்களோட அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ரிசீவ் பண்ணி ஹாஸ்டல்ல செட் பண்ணி உங்களுக்கு அங்க சிம் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா உங்களுக்கு அங்க டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல எக்ஸாம் ஃபீ, லைப்ரரி ஃபீ எல்லா இதுமே நாங்க வந்து பே பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு வந்து எங்களோட இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட சர்வீஸ்ல இருக்கும். அது மாதிரி வருஷம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். அதோட ரெனியூவல் எப்போ பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா இங்க டாக்டர் ஆகிற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்குங்க. தேங்க்யூ. அதுதான் இது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதெல்லாம் தட் உங்களுக்கு ஏதாவது உங்க பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பத்தி வீடியோ பண்ணணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க பண்றோம். அனிமே இந்த இது கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.